இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வீட்டில் தனியாக இருந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட துக்கம் தாங்காமல் உறவினர்கள் கதறி எழும் காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியருக்கு 2 மகன்கள் உள்ளனர். நகராட்சி பள்ளியில் மூத்த மகன் 7ஆம் வகுப்பும் இளைய மகன் 5ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். இந்நிலையில் இளைய மகன் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் சில தினங்களாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்துள்ளான். உறவினர்கள் சிலர் அம்மை நோய்க்கு தங்க நகை அணிந்தால் நல்லது என சிறுவனின் பெற்றோரிடம் கூறியதால் சிறுவனுக்கு கழுத்தில் 1.5 பவுண்ட் தங்கச் செயினும் கையில் 1 கிராம் தங்க மோதிரமும் அணிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதியன்று காலை 8:30 மணியளவில் கார்த்திக் முருகன் கட்டட வேலைக்கும் பாலசுந்தரி தீப்பெட்டி ஆலைக்கும் மூத்த மகன் பள்ளிக்கும் புறப்பட்டு சென்றுள்ளனர். வீட்டில் சிறுவன் மட்டும் தனியாக டிவி பார்த்துக் கொண்டிருந்துள்ளான். இதனால் பாலசுந்தரி தனது மாமியாரிடம் சிறுவனை பார்த்துக் கொள்ள வீட்டுக்கு செல்லுமாறு கூறியுள்ளார். சிறுவனின் பாட்டி வீட்டுக்கு சென்று பார்த்தபோது சிறுவன் வீட்டில் மாயமானதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அருகே உள்ள பகுதிகளில் சிறுவனை தேடியுள்ளனர். பின்னர் எங்கு தேடியும் கிடைக்காததால் சிறுவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கோவில்பட்டி மேற்கு காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைத்து சிறுவனை இரவு முழுவதும் தேடி வந்தனர். சிறுவனின் வீடு அருகே தொடர்ச்சியாக வீடுகள் இருக்கும் நிலையில் பக்கத்து தெருவில் உள்ள சிசிடிவியை சோதனை செய்ததில் சிறுவன் தெருவை தாண்டி வெளியே செல்லவில்லை என்பது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று காலை 6 மணி அளவில் சிறுவன் வீட்டிலிருந்து 3 வீடுகள் தள்ளி இருந்த வீட்டின் மாடியில் சிறுவன் பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளான். சிறுவனை அங்கிருந்தவர்கள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது சிறுவன் பல மணி நேரங்களுக்கு முன்பே உயிரிழந்ததாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுவனின் உடல் உடற்கூராய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு உடற்கூராய்வு முடிக்கப்பட்டு சிறுவனின் உடல் அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அங்கு பெற்றோர்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு அத்தை கொண்டான் சுடுகாட்டில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான், ஏடிஎஸ்பி எடிசன், கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் ஆகியோர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிறுவன் வீட்டு பகுதியில் உள்ள வீடுகளில் உள்ளவர்களிடம் போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவன் அணிந்திருந்த உடையை வைத்து மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவனின் உடலில் காயங்கள் இருந்ததாகவும் பிரேத பரிசோதனை முடிவு வந்த பின்னரே இறப்பிற்கான காரணம் தெரியவரும் எனவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சிறுவன் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போனதால் நகைக்காக இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மேலும் சிறுவன் வசித்து வந்த பகுதி அருகே கள்ளச்சந்தையில் சிலர் சட்டவிரோதமாக மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.